ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சிஆர்பிசி வெர்சஸ் பிஎன்எஸ்எஸ் தான். செக்ஷன் என்ன அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் 2023 செக்ஷன் 21, அதே இதில் சிஆர்பிசியில் வந்து செக்ஷன் 26. ஓகே, இது எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சாப்டர் 3. ரெண்டுலேயுமே சாப்டர் 3 தான். ஹெட்டிங் பவர் ஆஃப் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் 21 பிஎன்எஸ்எஸ் 2023 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த கோர்ட்டுக்கு அந்த அஃபென்ஸை கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 21 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஎன்எஸ்எஸ் 2023 ஒரு சில குற்றங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த குற்றத்தை நம்ம எந்த கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹை கோர்ட், கோர்ட் ஆஃப் செஷன், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சிஆர்பிசிலேயும் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்னு ஒன்று இருந்து இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய பிஎன்எஸ்எஸ் 2023 ஃபஸ்ட்டு ஷெட்யூல்னு ஒன்று இருக்குது. எல்லா பேர் ஆக்ட்லேயுமே லாஸ்ட்டில் போய் பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இருக்கும். எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த குற்றத்துக்கு நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எது காக்னிசபிள் அஃபென்ஸ், எது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், எது பெயிலபிள், எது நான் பெயிலபிள், எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு புரியும். இப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டுடைய ஒரு கவர்னர், அப்படி இல்லைன்னா யூனியன் டெரிட்டரியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், இவங்க அவங்களுடைய பணியை செய்யும்போது, அவங்களுடைய வேலையை செய்யும்போது அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்த கேஸை நம்ம எங்கே தாக்கல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு வரலாம். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிஃபமேஷன் எகெயின்ஸ்ட் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நம்ம கோர்ட் ஆஃப் செஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய செக்ஷன் 21 ஏல சொல்லியிருக்காங்க. இதுக்கு கூட அந்த ப்ரொவைடட்னு உள்ள வேர்ட் கூட ஒரு பெரிய விஷயத்தையே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, சிஆர்பிசியில் ஐபிசின்னு உள்ள வார்த்தை இருக்கும். ஆனால் அந்த பிஎன்எஸ்எஸில் பிஎன்எஸ்எஸ் 2023 ப்ளஸ் செக்ஷன் வேரியேஷன் ஆகிருக்கு. சிஆர்பிசியில் 376A, 376AB, B, C, D இந்த மாதிரி இருந்தது. நம்மளுடைய பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 செக்ஷன் 64, 65, 66, 67, 68, 69, 70, 71 இந்த மாதிரி உமன்ஸுக்கு ரிலேட்டடான இந்த அஃபென்ஸை யாராச்சும் பண்ணி அந்த கேஸை தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் அந்த கேஸை எடுத்து நடத்தக்கூடிய அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உமனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ் ஃபார் அஸ் ப்ராக்டிசபிள் அப்படின்னு ஒரு வேர்டை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஷேல் அப்படின்னு அதை பார்த்த உடனே கண்டிப்பாக உமன் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கணும்னு எடுத்துக்கக்கூடாது. முடிந்த வரையில் அந்த உமன் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னு உள்ள வேர்டை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏ முடிஞ்சிச்சு. இனி பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஏல பிஎன்எஸ்எஸ் 2023 சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. பியில் வேறு ஏதாச்சும் ஒரு லாவில் அஃபென்ஸ் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா அந்த அஃபென்ஸில் சொல்லியிருப்பாங்க, இந்த தப்பு பண்ணனா நம்ம அந்த குறிப்பிட்ட கோர்ட்டில் தான் போய் நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு தான் போக முடியும். லைக் ஒரு ஜுவனல் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போது எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கோர்ட்டை போக மாட்டோம். ஒரு சில விஷயத்துக்கு நம்ம இப்போ லைக் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்லேயே இண்டஸ்ட்ரி சம்மந்தமாட்டு யாராச்சும் குற்றம் புரிஞ்சாங்க அப்படின்னா அதுக்குன்னு அவங்க ஒரு தீர்ப்பாயத்தை வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கும். லைக் இப்போ நம்ம லேபர் கோர்ட்டே எடுத்துப்போமே, அதுக்குன்னு ரிலேட்டடான லேபர் கோர்ட்ஸ் அதுக்குன்னு தனியாக இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க.
அதுக்குன்னு ஒரு லாவில் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணால் இந்த கோர்ட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். சப்போஸ் அந்த கோர்ட்டை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் சொல்லியிருக்க மாதிரி அந்த கோர்ட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷால் கிடையாது, அதில் மெயின் உள்ள வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஷால் மே எல்லாம் நம்ம கவனிக்காமல் இருக்க முடியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த செக்ஷன் 21 BNSS அதே இதில் சிஆர்பிசியில் வந்து செக்ஷன் 26 வந்து இதை பற்றி வந்து சொல்கிறாங்க. இதில் மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஐபிசின்னு இருந்ததை BNSS 2023 மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த செக்ஷன் 376 AB CD இந்த மாதிரி இருந்ததை வந்து BNSS 2023 படி செக்ஷன் 64, 65, 66, 67, 68, 69, 70, 71 இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க வந்து புதுசாட்டு வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணலை. அதே மாதிரி செக்ஷன் 21 தானே நம்ம இதை வந்து பார்க்குறோம். அதே இதில் சிஆர்பிசியில் இதை வந்து செக்ஷன் 26 பார்க்குறோம். சிஆர்பிசியில் செக்ஷன் 27 ஒரு செக்ஷன் இருந்துச்சு, ஜூரிஸ்டிக்ஷன் இன் த கேஸ் ஆஃப் ஜுவனல்ஸ் அப்படின்னு உள்ள அந்த விஷயத்தை வந்து BNSS 2023 ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ரிலேட்டடாக யாருக்காச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது கரெக்டான கிளாரிஃபிகேஷன் படி நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.